அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, 2021 சார்ட்டு. இந்த சார்ட்ல வந்து ஒரு நல்ல கணிப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். நமது சேனலில் பெட்டிங், சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறுவதில்லை. அனைத்தும் ஒருவித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது. லேர்னிங் பர்ப்பஸ்க்காக மட்டுமே இது எடுக்கப்படுகிறது. ஆகையால் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து நான் ரொம்ப சிம்பிளாவே இன்னைக்கு ரொம்ப உங்களுக்கு ஈஸியா சொல்லப்போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து 2021 சார்ட்ல நேத்தியோட ரிசல்ட் என்னவாக 4 டிஜிட் வந்தது. அத பேஸ் பண்ணி என்ன மாரியான எண்கள் வந்து க்ளூ நம்பருங்கள பேஸ் பண்ணி இன்னைக்கு ரிசல்ட்டாக வரும்ங்கிற ஒரு எக்ஸாக்ட்டான இன்னைக்கு சிங்கிள் ஷார்ட் நம்பர் வந்து கண்டிப்பா இன்னைக்கு தரேன். இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா நீங்க பார்க்குற பட்சத்தில இன்னைக்கு ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ், 6 மினிட்ஸ்லயே வந்து ரொம்ப சிம்பிளா அந்த வீடியோ வந்து ரொம்ப முடிஞ்சிரும். அதனால நான் வந்து நீங்க எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நமது சேனல்ல வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 700 சப்ஸ்கிரைபர்களுக்கு மேலாக நமக்கு ஆதரவளித்து, நமக்கு வந்து சேனல வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நமது சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குறுகிய வியூஸா இருந்தது. பட் வந்து நல்ல விஷயங்கள நம்ம சொல்றோம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம்ங்கிற எண்ணத்தில நம்ம இந்த விஷயம் சேனல் வந்து ஆரம்பிச்சு நான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கணும். மற்றவங்களுக்கும் இது போல உபயோகமா இருக்கும்ங்கிறனால ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் இந்த சேனல வந்து கண்டிப்பா நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வியூவர்ஸ் நெறைய போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னா, ஏன் லென்த்தா வியூ போடுறோம் அப்படின்னு சொன்னா, அதில ஒரு சில விஷயங்கள் வந்து சூட்சுமமான எண்கள்லாம் இருக்கும். ஒரு சில க்ளூஸ் இருக்கும். நெறைய விஷயங்கள வந்து நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களோட நான் வந்து ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஒரு கலந்துரையாடலா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறதுனால, அந்த வீடியோவ கொஞ்சம் பொறுமையா அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாவே ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு க்ளூ, செம்ம க்ளூ வந்து இருந்தது. பட் நேத்தே நான் அது மிஸ் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி அது முந்தா நாள் வந்து எடுத்து வச்சிருந்தேன். பட் வந்து டைமிங் வந்து காரணமாக வந்து என்னால சரியா அத பயன்படுத்த முடியல. அத சொல்ல முடியாம போச்சு. நேத்துமே நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து 90ங்கிற நம்பர் வந்து மாஸான ஒரு ஹிட் வந்து சூப்பரா கேம்ல வந்திருக்கும். ஓகேங்களா? அத பேஸ் பண்ணி நேத்து எடுத்திருந்தால் சூப்பரா நேத்து என்ன சொல்லியிருந்தோம், மேக்ஸிமம் நேத்து நம்ம சொல்லக்கூடிய வீடியோல அதிகபட்சமான எண்கள் என்ன சொல்லிட்டே இருந்தோம்னா, 4091 சொல்லிட்டு பம்பருக்கு உண்டான ரிசல்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்ப புதன்கிழமை நாட்கள்ல வந்து பம்பர் ரிசல்ட் வந்துச்சுன்னா, அடுத்து வந்து 9922ங்கிற நம்பர் வரும். அதுக்கு எக்ஸாக்ட்டா இந்த சைபர் 2ங்கிற ஒரு க்ளூவ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எண்ண எடுத்து பண்ணோம். ஓகேங்களா? நம்ப போன வாரமே எடுத்திருக்கக்கூடிய அந்த 9922ங்கிற அந்த க்ளூவே எடுத்துட்டு, அதுக்கு இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் பம்பருக்கு நடைபெற்ற குலுக்கலில் 4091 ரிசல்ட் வந்துச்சு. இன்னைக்கு 4901ங்கிற நம்பர் வந்து கண்டிப்பா வந்துருமோ, அதே நம்பர் வந்துருமோங்கிற மாரியான ஒரு கணிப்ப கண்டிப்பா நம்ம அத காட்டியிருந்தோம். அத வீடியோல பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா அது புரிஞ்சிருக்கும். அந்த ஒரு கணிப்ப நம்ம எடுத்திருந்திருக்கலாம். என்ன பண்ணியிருந்திருக்கலாம், பம்பருக்கு உண்டான ரிசல்ட் வந்து வந்தது. அதற்கு பிறகு வந்து புதன்கிழமையில 9922ன்னு போன வாரம் 50-50க்கு உண்டான ரிசல்ட் வந்துச்சு. அப்படின்னு சொல்லி நம்ம கணிப்புகள குடுத்துட்டு இருக்கும் பொழுது, இந்த வாரமும் அதே இடத்துல நல்ல ஒரு க்ளூ இருந்துச்சு. அதே எண்கள நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அத நீங்க கவனிச்சிருப்பீங்க. கண்டிப்பா அத வந்து யாராவது வந்து ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணி, அத வந்து கண்டிப்பா உங்களோட கணிப்பில் வந்திருந்தால், எடுத்து பயன்படுத்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இன்னைக்குமே ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன் நான் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேனோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் கண்டிப்பா சொல்லிர்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கார்னியா பிளஸ் அப்படிங்கிற ட்ரா நம்பர் வந்து குலுக்கல் நடக்குது 3 மணிக்கு. அதனால இன்னைக்கு வந்து 2021 சார்ட்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு இருக்கு. நம்பளோட வீடியோ வந்து 2 பார்ட்டாக வரும். ஓகேங்களா? 2 பார்ட்டாக வரும். ஆல்ரெடி நான் ஒரு பார்ட்ல வந்து உங்களுக்கு விஷயங்கள வந்து நான் சொல்லப் போறேன். அந்த விஷயங்கள ஒரு சில கிளாரிட்டி இல்ல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து இந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு கிளாரிட்டியான விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்குறது 2021. இந்த 2021 சார்ட்ல நேத்து ஒரு ரிசல்ட் எங்கவா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலரான இந்த இடம். ஓகேங்களா? 9410ன்னு இருக்கக்கூடிய இந்த இடம் நேத்தோட ரிசல்ட் வந்து 4901ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துச்சு. ஓகேங்களா? இதனோட க்ளூ நம்பர்ன்னு பார்க்கும்போது 925 அப்படின்னு சொல்லி டாப் க்ளூவ நம்ம செட் பண்ணும்பொழுது, அந்த 925 எக்ஸாக்ட்டான இன்னொரு க்ளூ எங்க இருக்குன்னு பார்த்தா, 924ன்னு சொல்லிட்டு மேல இருக்கக்கூடிய இந்த க்ளூ இருக்கும். ஓகேங்களா? அதே போல இன்னொரு இடத்துல எங்க இருக்கு 924ன்னு பார்த்தா, அந்த ஸ்டெப்புக்கு மேலேயே வந்து 924ன்னு இருக்கும். பிக் பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பா இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய நம்பர வந்து கண்டிப்பா நீங்க பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இப்ப இன்னொரு க்ளூவுமே இருக்கு. ஓகேங்களா? இந்த 925க்கு 924ன்னு 2 க்ளூ பார்த்தோம். ஓகேங்களா? அப்ப இந்த 255ஆ கன்சிடர் ஆனுச்சுன்னா, இந்த 255க்கு வந்து என்ன நம்பர் கீழ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 355. 255 க்ளூ நம்பர், இங்க 355ங்கிற ஒரு க்ளூ நம்பர். ஓகேங்களா? இந்த 355ங்கிற க்ளூ நம்பர்ல வர எண்கள் இன்னைக்கு ஒரு நல்ல ஹிட்டா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 8278ன்னு சொல்லிட்டு நேத்து வந்திருக்கக்கூடிய எண்களுக்கு கீழாக 8278ங்கிற ஒரு க்ளூ இருக்கும். அதுக்கு நம்ம 355ன்னு எடுத்திருக்கக்கூடிய கீழ டவுன்ல வரக்கூடிய க்ளூவுக்கு 7267ன்னு
க்ளூ இருக்கும். ஓகேங்களா? இப்ப நல்லா பாருங்க. இந்த 8278 கீழ இறங்கும்போது 8க்கு 7 ஆகவும், 2க்கு 2 ஆகவும், 7 6 ஆகவும், 8 7 ஆகவும் இந்த 72 67ங்கிற க்ளூவ பேஸ் பண்ணி இருந்தால், இந்த இடம் இன்னைக்கு ஒரு செம்ம மாஸ் ஹிட்டான ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரா கண்டிப்பா இருக்கும்ங்கிறத நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. ஓகேங்களா? இந்த இடம் ஓகேங்களா? இந்த 925ங்கிற இருக்கக்கூடிய இந்த இடம் 924 போனால், மேல இருக்கக்கூடிய கட்டங்கள்ல இருக்கக்கூடிய நம்பர வந்து கண்டிப்பா நான் இன்னைக்கு எழுதி போட போறது கிடையாது. கண்டிப்பா அத நீங்க கண்டிப்பா பயன்படுத்துற நண்பர்கள் கண்டிப்பா இந்த நம்பர 74 47 0448 08 73 4044 6166 6200ங்கிற இந்த பர்ட்டிகுலரான எண்கள வந்து கண்டிப்பா நீங்க எடுத்து ₹20 டோக்கன்லயாவது நீங்க பயன்படுத்துற பட்சத்தில நல்ல ஒரு வின்னிங் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? அதேபோல இந்த 924ன்னு இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய எண்கள வந்து கண்டிப்பா நீங்க பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 88ங்கிற க்ளூ. ஏன் இந்த 88ங்கிற க்ளூ எடுக்கிறோம்னு சொன்னா, இங்க 925ங்கிற நம்பருக்கு க்ளூ வந்து மேல 924. இங்க இந்த நம்பருக்கு கீழ 78ன்னு இருக்கிறதுனால, நம்ம இங்க இந்த 88ங்கிற இந்த க்ளூவ எடுக்கிறோம். ஓகேங்களா? அந்த க்ளூல ஸ்பெசிஃபிக்கான என்ன நம்பர் இருக்குன்னா, 4044ன்னு இந்த நம்பர் இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்பர். நீங்க ட்ரிபிள்ஸ்ல வந்துச்சுன்னா 4044 ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். அட்லீஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கணிப்புகள்ல இருக்கக்கூடிய எண்கள தான் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட்டா எடுத்து குடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால இந்த இடமே ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எண்கள கண்டிப்பா நான் எழுதி போடுறதில்ல. கண்டிப்பா நீங்க அத பயன்படுத்துற பட்சத்தில ₹20லயாவது அல்லது உங்களால முடிந்த அளவிற்கு எவ்வளவு குறுகிய அமௌண்ட்ட வச்சு நீங்க ப்ளே பண்ண முடியுமோ ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடம். நமக்கு என்ன எக்ஸாக்ட்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த 925ங்கிற க்ளூவுக்கு கீழ 82 78 78ங்கிற க்ளூ பார்த்தோம். இதுல அந்த 255 அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த க்ளூ நம்பர பேஸ் பண்ணா, நமக்கு இங்க 355ங்கிற இந்த எண்கள் கிடைக்குது. அதுக்கு எக்ஸாக்ட்டா இருக்கக்கூடிய இந்த 4 கட்டங்கள். ஓகேங்களா? அதுல ஒரு கட்டங்கள் இடைவெளி இருக்கு. இந்த கட்டங்கள் எப்படி வந்து ஒரு இடைவெளி இருக்கோ, இந்த 1க்கு கீழ பாருங்க இடைவெளி இருக்கோ, அதேபோல இந்த இடத்துல ஒரு இடைவெளி இருக்கு. ஓகேங்களா? அதனால எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்க மாரி தோணுது. கண்டிப்பா இன்னைக்கு இந்த இடம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஏன்னா, அப்படி கிடைச்சிருக்கக்கூடிய க்ளூ வந்து சூப்பரான ஒரு க்ளூ. அத பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் ஒரு க்ளூ எடுத்திருக்கேன். அத நல்லா பாருங்க. இந்த கட்டங்கள் இப்படியாகப்பட்டது இந்த கட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு இன்னைக்கு ரிசல்ட் போகுமா? அல்லது இந்த இடத்துக்கு ரிசல்ட் வருமா? அப்படின்னு பார்த்தா, எனக்கு இந்த 355 இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலரான க்ளூ தான் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்த 92 அப்படின்னு சொல்லி இந்த இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு க்ளூ வந்து பார்த்தா, இங்க 82ன்னு இருக்கு. ஓகேங்களா? அதனால நீங்க அதுக்கு கீழ இருக்கக்கூடிய நம்பர்களையுமே கண்டிப்பா நீங்க எடுத்து பயன்படுத்தலாம். ஓகேங்களா? 69 ஓகேங்களா? இப்ப இந்த 78 92க்கு 78ன்னு க்ளூ பார்த்தா, இங்க 82க்கு 69ன்னு சொல்லக்கூடிய இந்த கட்டங்கள்ல இருக்கக்கூடிய எண்களுமே ₹20லயோ அல்லது வந்து பிக் பேயர்ஸாக இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பா இந்த கட்டங்கள்ல இருக்கக்கூடிய எண்கள வந்து கண்டிப்பா நீங்க பயன்படுத்தலாம். எனக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்டான ஒரே விஷயம், இன்னைக்கு 02 அல்லது 59 ஓகேங்களா? 02 20 அல்லது 59 95ங்கிற இந்த 2 எண்களும் கண்டிப்பா இன்னைக்கு கேம்ல இல்லைனாலும், இன்னைக்கு ஒரு நம்பர் இந்த 02 20ங்கிற நம்பரும் பிளஸ் வந்து 95 59ங்கிற நம்பரும் இந்த 2 பேர்ல இருக்கக்கூடிய நம்பர்ல கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலரா எண்கள்ல 59 அப்படிங்கிற இந்த பேரா தான் இருக்கணும்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய இந்த எண்களுமே நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். இங்க 2672 7018ங்கிற நம்பர் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அதனால நான் க்ளூ நம்பருங்கள உங்களுக்கு மென்ஷன் பண்ணி ஈஸியா போட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடியது இங்க 2க்கு 925ங்கிற நம்பர்ல வந்து நம்ம என்ன க்ளூ பார்த்தோம். இந்த 255ங்கிறதுக்கு வந்து நம்ம 355ங்கிற இந்த க்ளூ பார்த்தோம். ஓகேங்களா? அதுல இருக்கக்கூடிய எண்கள்ல நமக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா, இந்த 0795ங்கிற நம்பர். இந்த 0795ங்கிற நம்பர் இன்னைக்கான சிங்கிள் ஷாட் 4Dயாக இருக்கணும் அப்படின்ட்டு என்னோட கணிப்புல இருக்கு. ஓகேங்களா? 0795 இந்த 95ங்கிற நம்பர் வந்து கண்டிப்பா ஏபிபிசிஏசில நீங்க ட்ரை பண்ணலாம். 100% இன்னைக்கு வரவில்லை என்றாலும் நாளைக்கு 100% வரும் அந்த நம்பர். 95 59 அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலரான எண்கள். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்ட்டிகுலரான எண்கள். இப்ப நம்ம அந்த க்ளூ எல்லாமே பார்த்துட்டோம். இந்த நம்பர்கள்ல இருக்கக்கூடிய க்ளூ நம்பர் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 92 அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த க்ளூவ பேஸ் பண்ணா, இந்த இடத்துல 83ன்னே ஒரு நம்பர் இருக்கு. அதனால பிக் பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பா இந்த மாதிரியான இடங்கள நீங்க சூஸ் பண்ணி ஒரு நல்ல நம்பர்கள சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு க்ளூ நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேங்களா? அதனால இன்னைக்கு நம்ம எழுதி போடக்கூடிய இந்த எண். ஓகேங்களா?
இன்னைக்கு எழுதி போடக்கூடிய நம்பருங்கள நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன் அந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன்னு பாருங்க. இப்ப நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்டம். ஓகேங்களா? இந்த கட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த 28 என்ன நம்பர் அப்படின்னு சொன்னா, அக்ஷயா டிராவுக்கு ஞாயித்துக்கிழமை நடைபெற்ற அக்ஷயா டிராவுக்கு வந்த நம்பர் 822ங்கிற நம்பர் 3 டிஜிட்டாக வந்தது. ஓகேங்களா? 822ங்கிற நம்பர் வந்து 3 டிஜிட்டாக வந்தது. இந்த 82ங்கிற நம்பரை வந்து கண்டிப்பா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். பட் வந்து நேத்து என்னால வந்து சரியா அத ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. டைம் இல்ல அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன். ஓகேங்களா? இந்த 82 அப்படிங்கிற இந்த நம்பர கண்டிப்பா அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கட்டங்கள் ப்ளூ கலர் கட்டத்துல இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலரான 82 சண்டே நடைபெற்ற அக்ஷயா குழுக்கள்ல 822ங்கிற ரிசல்ட்ல ஏபி அண்ட் ஏசில கண்டிப்பா இந்த நம்பர் பாஸ் ஆகியிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த நம்பர் தான் பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து 79 ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நடைபெற்ற வின்வின்ல நடைபெற்ற நம்பர் வந்து 971ங்கிற 3 டிஜிட் நம்பர். 971ங்கிற 3 டிஜிட் நம்பர். இந்த 971ங்கிற நம்பர்ல இந்த 97ங்கிற இந்த செகண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்லாட்ல இருக்க நம்பர் வந்து கண்டிப்பா ஏபில பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏபில பாஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த 26 என்னது அப்படின்னு பார்த்தா 50-50 டிராவுக்கு நடந்தக்கூடிய 642ங்கிற நம்பர்ல வந்து 62ன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் ஏசில உங்களுக்கு பாஸ் ஆயிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசில பாஸ் ஆயிருக்கு. இந்த பர்ட்டிகுலரான எண்களை நேத்து பார்த்துட்டு தான் நான் இந்த கணிப்பை வந்து நேத்து நான் எடுத்திருந்தேன். பட் வந்து அப்பயுமே 40-91 நம்ம அந்த 2023 சார்ட்ல இருக்கக்கூடிய அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருந்தோம். பட் வந்து அந்த விஷயங்கள் நமக்கு மனசுல படல. அந்த விஷயங்கள் கண்டிப்பா இன்னைக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் அந்த பம்பருங்கிற வார்த்தையவே நான் உபயோகப்படுத்தினேன். எத்தனை பேர் வந்து பம்பருங்க வந்து முடிஞ்சு போய் 15 நாட்கள் ஆனாலும் இதுவரை பம்பர்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இதுல பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லி நேத்து கண்டிப்பா அதை ஆச்சரியமா பார்த்தவங்க கண்டிப்பா வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நேத்து புரிஞ்சு கொஞ்சமாவது அந்த நம்பரை யூஸ் பண்ணியிருந்தால் 40-91 பாக்ஸ்ல போடுற பட்சத்துல சூப்பரான ஒரு 4D வின்னிங் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த இடங்களையுமே பர்டிகுலர் 90 அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து அந்த 40-91 கண்டிப்பா ஞாபகம் இருந்திருந்தால் அந்த 90ங்கிற நம்பர் கண்டிப்பா நான் 4Dல எடுத்திருக்க மாட்டேன். கண்டிப்பா அதை 3Dல தான் எடுத்திருப்பேன். அப்ப அந்த 90ங்கிற நம்பரை என்ன கொடுத்திருப்பேன் 0990ங்கிற ஒரு ஏபிபிசி எண்களாக கண்டிப்பா அந்த 90ங்கிற நம்பரை பயன்படுத்தியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 59 இந்த 12ங்கிற நம்பரையுமே கண்டிப்பா பயன்படுத்துற பட்சத்துல கண்டிப்பா நம்ம என்ன கிடைச்சிருக்கோம்னா அந்த 4091 கண்டிப்பா இம்பார்ட்டனா எடுத்து எழுதி போட்டிருந்தால் நேத்துமே நம்மளோட சேனல் பார்த்த அனைவருமே கண்டிப்பா ஒரு சிறந்த 4 டிஜிட் கணிப்புங்கிறதுல சிறந்த 4 டிஜிட் நம்பருங்களை நேத்தே நம்ம 4D வின்னிங் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? அதனால பர்டிகுலரா நான் சொல்றது இந்த 82ங்கிற நம்பர் வந்து அக்ஷயா டிராவில் நடைபெற்ற 822ல 82ங்கிற நம்பர் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் 3 டிஜிட்ல. அடுத்து நடைபெற்ற வின்வின்ல 971 ரிசல்ட். அந்த 971ல இந்த 97ங்கிற நம்பர் இந்த கட்டம் வந்து கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஏபில. அடுத்து 50-50 நடந்திருக்கக்கூடிய 50-50 டிராவில் ரிசல்ட் வந்து 642. அந்த 642ல 62ன்னு இருக்கக்கூடிய இந்த கட்டம். ஓகேங்களா? 62ன்னு இருக்கக்கூடிய இந்த கட்டம் கண்டிப்பாக ஒரு ஏசில வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்தது நேத்து. ஓகேங்களா? அடுத்து நேத்து என்ன நம்பர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா. ஓகேங்களா? நமக்கு வந்து நான் என்ன சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை தகவலை தப்பா சொல்லிட்டேன். கொஞ்சம் இடையூறுக்கு மன்னிக்கவும். சண்டே நடைபெற்ற அக்ஷயா குழுக்கள்ல 822ங்கிற நம்பர் வந்தது. அந்த 822ங்கிற நம்பர்ல வந்து இந்த 82ங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 82ங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அடுத்து நடைபெற்ற வின்வின் குழுக்கள்ல வந்து 971 ரிசல்ட். அதுல 97ங்கிற நம்பர் கண்டிப்பா ஏபில பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீசக்தி டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2662ங்கிற நம்பர் வந்து கண்டிப்பா 642ங்கிற நம்பர் ரிசல்ட்டாக வந்துச்சு 3Dல. அதில் 62ங்கிற இந்த நம்பர் வந்து கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்ற 50-50 குழுக்கள்ல 901 ரிசல்ட் அப்படின்னு சொன்னா இந்த 90 தான் கண்டிப்பா பாஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 90 தான் நேத்து 901 ஆக ரிசல்ட் இந்த இடத்துல வந்திருக்கு. சரியான ஒரு பேட்டர்ன் நேத்து நான் பார்த்து மிஸ் பண்ண பேட்டர்ன் இது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் க்ளூ நம்பர் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ஒரு சார்ட்டை நம்ம பார்க்குறோம், எந்த அளவுக்கு அதை டீப்பா நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படிங்கிறத வச்சு டெய்லி நம்ம ஒரு நல்ல வின்னிங்கை நம்ம கண்டிப்பா எடுக்க முடியும். நேத்துமே அந்த 4091ங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லி எழுதியாவது போட்டிருந்தால் அதை பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஓகேங்களா? அதனால இன்றைக்குமே வீடியோ டிலே வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல கணிப்பு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் பதிவிடுறேன். ஓகேங்களா? அதனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய காரண்யா ப்ளஸுக்கு இந்த 1, 2, 5, 9ங்கிற நம்பர் கேமில் கண்டிப்பாக இருந்தால்
இந்த 59 அப்படிங்கிற நம்பர் வந்து இன்னைக்கு 3 டிஜிட்டுக்குள்ள வந்தால், நமக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய எக்ஸாக்ட்டான ஒரு 4 டிஜிட்டு இந்த 0795ங்கிற இந்த நம்பர். அப்ப அந்த சைபர்ங்கிறத டீபோர்டா கன்சிடர் பண்ணலாம். 7ங்கிறதையும் டீபோர்டாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப இந்த 95ங்கிறது ஏபிபிசி ஏசியாக 5995ஆக இன்னைக்கு வந்தா, இன்னைக்கு மாஸ் ஹிட் ஆகும் நம்மளோட சேனல். கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணுங்கிறது தான் என்னோட விஷயம். எனக்கு நம்மளோட சேனல் பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களும் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பணத்தை இழந்துட்டு, ஏதோ ஒரு சிக்கல்களையும், சூழ்நிலைகளிலும், நிறைய தடுமாற்றங்களையும் இருக்கக்கூடிய நேரத்துல, இந்த மாதிரியான ஒரு க்ளூ நம்பருங்கள பயன்படுத்தி ஏதாவது நம்ம அவங்களுக்கு உதவ முடியுமா? அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் கண்டிப்பா இதில பதிவிடுறேன். அதனால நம்ப சொல்லக்கூடிய விஷயங்கள ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பாருங்க. ஓகேங்களா? அதனால இந்த 59ங்கிற நம்பர் கண்டிப்பா இன்னைக்கு 95ஆகவும், 59ஆகவும் வரலாம். அப்படி இல்லைன்னா 12, 21ங்கிற நம்பர் இன்னைக்கு 3 டிஜிட்ல கண்டிப்பாக வரலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த 12, 21, 59, 59, 95ங்கிற நம்பரை இன்னையிலிருந்து கண்டிப்பா நாளைக்குமே அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு 59 ரிசல்ட்டா வந்துச்சுன்னா, நாளைக்கு 1, 2, 2, 1 தான் கேமா இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஷூரா சொல்றேன். அதனால இன்னைக்கு 59, 95ங்கிற நம்பர் ஏபிபிசிஎஸ்ல பயன்படுத்துங்க. அதே போல 12, 21 நம்பரையுமே இன்னைக்கு ஏபிபிசிஎஸ்ல கண்டிப்பா நீங்க பயன்படுத்துங்க. இன்னைக்கு எக்ஸாக்ட்டா அந்த 59ங்கிற ஒரு க்ளூல தான் நமக்கு சூப்பரான ஒரு 4 டிஜிட் வந்து இந்த இடத்துல நல்லா ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கு. ஏன் அந்த இடம் ஃபைண்ட் அவுட் ஆகுதுன்னா, நேத்து பாருங்க 22ங்கிற நம்பருக்கு கீழாக 994 10ங்கிற நம்பர் வரும். அது நேத்தோட ரிசல்ட் வந்து 4901ஆக வந்தது. கீழ 8ன்னு இருக்கும். ஓகேங்களா? 78 அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த நம்பர் பாருங்க. இங்க மேல வந்து இன்னைக்கு நம்ம எடுத்துறக்கூடிய 355ல 3ங்கிற நம்பருக்கு கீழ 6 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க வந்து 78 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 267ன்னு வச்சுக்கலாம். நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இந்த 278 அப்படிங்கிற நம்பர வந்து இங்க வந்து 267 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரியான க்ளூவாகவும் செட் பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு 4 நம்பராவே க்ளூவா எழுதி போட்டேன். ஓகேங்களா? அதனால இன்னைக்கு நான் குடுக்கக்கூடிய சிங்கிள் ஷாட் 4 டிஜிட் நம்பர் 0795 ஓகேங்களா? சிங்கிள் ஷாட் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு மாற்றமான சூழ்நிலை அனைவருக்கும் நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அதனால இந்த 0795ங்கிற நம்பர் ரொம்ப வேல்யூபிளான, இம்பார்ட்டன்டான எண்கள். இந்த நம்பர பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா 100% பாக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஆனா பாக்ஸ்ல எப்படி ட்ரை பண்ணணும்னா, சைபர் 7 அப்படிங்கிற நம்பர டீபோர்டா கன்சிடர் பண்ணிட்டு, 7095ங்கிற நம்பர வந்து கண்டிப்பா அத பாக்ஸ் போடுங்க. ஓகேங்களா? 7095 அப்ப 095ங்கிற நம்பர 3 டிஜிட்ல பாக்ஸ் போடுங்க. 7ங்கிறத டீபோர்டாக கன்சிடர் பண்ணுங்க. அப்ப 7ங்கிறத நம்ம டீபோர்டா வச்சுட்டோம்னா 7095 அப்படிங்கிற நம்பரை வந்து கண்டிப்பா 095 மட்டும் நீங்க 3 டிஜிட்ல பாக்ஸ் போடுங்க. அப்ப 7 வந்து டீபோர்டா இருந்தால் 6 எண்கள் தான் வரும். அதுக்கு பிறகு இன்னொரு 6 நம்பர் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 0வ நம்ம டீபோர்டா கன்சிடர் பண்ணா, உங்களுக்கு வந்து 795ங்கிற நம்பர் பாக்ஸ் போட்டீங்கன்னா 6 நம்பர் தான் வரும். அந்த சைபர்ங்கிறத டீபோர்டாக கன்சிடர் பண்ணா 6 நம்பர் சைபர் எழுதிக்கோங்க. 795 வந்து பாக்ஸ் போட்டா 6 நம்பர் வரும். ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு வந்து 6 நம்பர்ல வந்து ஏதோ ஒரு கேம் வந்து கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். 0795 அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. ஓகேங்களா? இந்த கட்டங்களில் மீதி இருக்கக்கூடிய எண்கள வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். அந்த நம்பர எப்படி எழுதி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. இன்னைக்கு அதுக்கு பிறகு நம்ம பார்க்க போறது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 டிஜிட். இன்னைக்கு 3 டிஜிட் 795 அப்படிங்கிற நம்பராக கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். 795 சைபர் 95 இந்த நம்பர மட்டுமே இன்னைக்கு நீங்க பாக்ஸ் போடலாம். 3 டிஜிட்ல பாக்ஸ் போடுற பட்சத்துல நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். 795 சைபர் 95 இந்த 2 நம்பருமே பாக்ஸ் போடுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த 58 46 80 72 23 52 33 08 14 63ங்கிற நம்பர். ஓகேங்களா? இன்னைக்கு 3 டிஜிட்ல என்ன சிங்கிளா குடுக்குறோம். 795ங்கிறது 3 டிஜிட்ல பாக்ஸும், சைபர் 95ங்கிற நம்பர் பாக்ஸும் குடுக்குறோம். ஓகேங்களா? சைபர் 95ங்கிறது பாக்ஸா குடுக்குறோம். அடுத்து நம்ம சைபர் 7 95ங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இன்னைக்கு கேம்ல 59 95 வந்தா இந்த நம்பர் தான் வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். கண்டிப்பா. ஓகேங்களா? அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஆல் போர்ட்ல என்ன பண்ணலாம்னா 59 95 அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டிப்பா நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு பிறகு நம்ம இதுல இருக்கக்கூடிய இந்த எண்ணுமே 12 21 இருக்கக்கூடிய இந்த எண்ணுமே நமக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால அந்த எண்ணுமே இன்னையிலிருந்து நீங்க பயன்படுத்துங்க. அந்த எண்ணுமே நீங்க இன்னையிலிருந்து என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தலாம். 21 12 அப்படிங்கிற இந்த நம்பர கண்டிப்பா நீங்க பயன்படுத்தலாம். இந்த 2 நாட்கள் மட்டும் இந்த நம்பர கண்டிப்பா நீங்க ஏபிபிசி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அதனால இன்னையோட வீடியோ ரொம்ப ஹெவியா நான் வந்து பேசிட்டேன். யாரும் எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம். ரொம்ப டைம் காலதாமதம். கடைசியா நம்ம எப்பயும் 20 நிமிஷம் போடுற மாரி வீடியோ ஆயிடுச்சு. அதனால சிரமத்திற்கு மன்னிக்கவும். இன்னைக்கு 795 கண்டிப்பா 3 டிஜிட்ல வின்னிங் வரணும். அப்படி இல்லைன்னா
இன்னைக்கு 3Dல குடுக்கக்கூடிய இன்னொரு நம்பர். 095 கண்டிப்பா பாக்ஸ். இந்த நம்பர பாக்ஸ் போடுங்க. இந்த நம்பர் பாக்ஸு. ஓகேங்களா? அதனால இன்னைக்கு இம்பார்ட்டன்ட்டா எடுத்த நம்பர் எல்லாத்துக்குமே டீபோர்டு வந்து 7 அப்படிங்கிறது இதுக்கு டீபோர்டா 7 கன்சிடர் பண்ணி இந்த 095 பாக்ஸ் போடுங்க. 095 மட்டும் பாக்ஸ் போடுங்க. 7ங்கிறது டீபோர்டாக வைத்தால். அல்லது நீங்க 0 டீபோர்டா வச்சா இந்த 795 பாக்ஸ் போடுங்க. அப்ப 0795 0759 அப்ப 0957 0975 அப்படிங்கிற மாரியான 6 எண்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதனால நான் உங்களுக்கு சொல்ல முடியல அந்த நம்பர. நான் உங்களுக்கு எழுதி போட முடியல. டைம் இல்ல. அதனால நீங்க எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்றேன். அது இன்னும் கொஞ்சம் காலதாமதங்கள் ஆனாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணி பாத்துறாதீங்க. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த 20 நிமிஷம் செலவு பண்ணக்கூடிய இந்த 20 நிமிஷம் நமக்கு ஒரு மாற்றமான சூழ்நிலைகளா கண்டிப்பா மாறும்ங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதேபோல 2018ங்கிற ஒரு சார்ட்லயுமே நல்ல ஒரு கணிப்பு இருக்கு. அத கம்யூனிட்டி போஸ்ட்ல கண்டிப்பா நான் இன்னைக்கு மதியத்துக்குள்ள நான் அத பதிவிடுறேன். நீங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல நீங்க உங்களோட நான் வந்து நல்ல ஒரு தொடர்புல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ட தினமுமே பாருங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு நான் சின்ன சின்ன க்ளூ உங்களுக்கு குடுப்பேன். ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்கள கண்டிப்பா குடுப்பேன். அந்த கம்யூனிட்டி போஸ்ட் நம்ம வீடியோ இருக்கும். ஹோம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த ஹோமுக்கு பக்கத்துல வீடியோன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டின்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கம்யூனிட்டிங்கிற ஆப்ஷன வந்து கண்டிப்பா நீங்க இன்னைக்கு அந்த தினமுமே அந்த கம்யூனிட்டிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு தகவல் வந்து கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த விஷயத்த பாருங்க. இன்னைக்குமே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் 722 சப்ஸ்கிரைபர்களுக்கு மேலாக எனக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை வந்து கண்டிப்பா நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல வந்து என்னோட ஃப்ரெண்டு சாரதி அவர வந்து நான் சொல்லறேன். என் ஃப்ரெண்ட் வந்து சாரதி. அவரால தான் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்க வந்து நான் கத்துக்கிட்டேன். அந்த மாதிரியான அவர் குடுக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸு என்னால அவர் குடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள என்னால எந்த அளவுக்கு அத பயன்படுத்தி அத ஒரு நல்ல ஒரு வின்னிங்கா குடுக்கணும்னு நான் வந்து தேடுதல்ல ஆரம்பிச்சேனோ, அதுல தான் வந்து இன்னைக்கு வந்து யூடியூப் சேனலா வந்து நிக்குது. இன்னைக்கு இந்த சேனல் ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன வந்து கண்காணிச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இந்த சூழ்நிலைகள் நல்ல மாற்றமான சூழ்நிலைகளாக மாறும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். நல்லா பாத்துங்க. இந்த 095ன்னு இருக்கக்கூடிய இந்த நம்பர பாக்ஸ் போடுங்க. 795ங்கிற இந்த நம்பர பாக்ஸ் போடுங்க. டீபோர்டு இன்னைக்கு 0ஆக இருக்கலாம், இல்லைன்னா 7ஆக இருக்கலாம். எப்படிங்க? டீபோர்டு இன்னைக்கு 0ஆக இருக்கணும், இல்லைன்னா 7ஆக இருக்கணும். ஓகேங்களா? அதனால இந்த விஷயத்த இப்பயோட விஷயத்த சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் இந்த வீடியோவ பார்த்த அனைவருக்குமே மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப டிலே பண்ணி போட்டுட்டேன். ரொம்ப தயவு கூர்ந்து அனைவரும் மன்னித்துக் கொள்ளுங்க. இனிமேல் கொஞ்சம் எவ்வளோ என்னால சீக்கிரமாக விஷயங்கள சொல்ல முடியுமோ, அது கண்டிப்பா நான் உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்லுவேன். ஓகேங்களா? அதனால இன்னைக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி கூட நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இந்த நம்பர ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்பர இந்த மாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூட நீ கண்டிப்பா பார்த்துட்டு, ஆனா பொறுமையாக இந்த வீடியோவ நீங்க பார்க்குற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு இந்த 4ஆம் தேதி பதிவிட்ட அக்ஷராவுல நம்ம போட்டிருந்த அந்த வீடியோவு நீங்க எல்லாரும் போய் பயன்படுத்தி பாருங்க. இன்னைக்கு 4ஆம் தேதியிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மாதம் முழுவதும் 279ங்கிற நம்பர் கண்டிப்பாக கேம்ல இருக்கும். அத பேஸ் பண்ணி தான் நிறைய நம்பர்கள் வரும்ங்கிற ஒரு சூட்சம எண்களோட வீடியோவ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணுங்க. உங்களால என்ன வந்து அதுல வந்து கமெண்ட் பண்ண முடியுமோ நல்ல கமெண்ட்டா பண்ணுங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நீங்களுமே தொடர்ச்சியா பார்க்காதவங்க அந்த 4ஆம் தேதி வீடியோவ கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு பயனடைங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.